வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2024 எடுக்கப்பட்ட தெலுங்கு திரைப்படமான டெனட் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் உள்ள பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கு. படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் தான். எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே கௌதம் அப்படிங்கிற படத்தோட கதாநாயகன் சூட் கேஸில் ஒரு நபரோட உடலை பார்த்தீங்கன்னா கொண்டு காட்டுக்கு நடுவில் எரிக்கிறாரு. ஸோ இந்த உடல் யாரும் இல்லை, அவரோட மனைவி சந்தியாவோட உடல் தான். ஸோ எரிச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. ஸோ மனைவியை இவரே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி எரிச்சிருப்பாரு அப்படிங்கிற சந்தேக கேஸில் தான் பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, எதுக்காக உங்க மனைவியை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம கௌதம் தங்கி இருக்கக்கூடிய அதே அப்பார்ட்மெண்ட்ல நெய்பரா இருக்கக்கூடிய ரிஷிங்கிற பையனும் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறான். ஸோ மாடியிலேருந்து கீழே விழுந்து பார்க்குறான். ஆனால் சில பல காயங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஸோ இந்த கேஸுக்கும் இந்த இறந்து போன இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் 2 கேஸுமே ஒன்றா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறந்து போன சந்தியாவுக்கு என்ன நடந்தது, எதுக்காக கௌதம் இந்த பாடியை இங்கே எரிச்சாரு, அண்ட் ஆல்சோ ரிஷி எதுக்காக சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டான், இதுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை எடுத்திருக்காங்க. படத்தோட ரன்னிங் டைம் 1 hour 36 minutes பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஒரு குயிக் வாட்சபிள் தான். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சொல்ல வர மெசேஜ்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எக்ஸிக்யூஷன் தான் அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல. சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளே எஃபெக்டிவ் இல்லாதனால படத்தில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் பொசிஷன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. படத்தில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுதான் ட்விஸ்ட்டா, இது ட்விஸ்ட் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்லாம் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. மெயின் கதாபாத்திரங்களை லீட் பண்ணியிருக்கக்கூடிய கேஸ்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு டல்லாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கு. படத்திலே உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சில இடங்களில் வரக்கூடிய பிஜிஎம்ஸ்லாம் நல்லா கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. படம் சொல்ல வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு மெசேஜ். இந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழும்போது யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ். ஸோ அதை இன்னமும் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். பட் வீக்காக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் ஒன் டைம் பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு அப்படிங்கிறதால ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்ல பொறுத்தளவுக்கு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஹோப்பு. ஏன்னா இதில் சொல்லக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக சேரணும். அதனால கண்டிப்பாக பாருங்க.